ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் இந்த ட்ராமாவுக்காக காத்துட்டு இருந்தீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே சீசன் 3 வந்துருச்சு. அண்ட் இந்த சீசன் 3க்கு இந்த அளவுக்கு எல்லாருமே ரொம்ப ஆர்வம் காட்டியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முழு காரணமும் அந்த சீசன் 1 2 தான். ஸோ இப்போ வரையும் யாராவது அது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. சீசன் 2 நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்திருக்கோம் நம்ம சேனல்லையே. பார்க்கலினா ஃபஸ்ட்டு போய் அதை பார்த்துட்டு வாங்க. நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கூட அந்த லிங்கை பின் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா பயங்கரமான ஒர்த்தாக தான் இருக்கும் இந்த ட்ராமா. ஸோ ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னாலும் நான் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது சீசன் 1ல் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சில பேர் வந்து ஒரு கேமில் மாட்டிக்கிறாங்க. அதுவும் அந்த கேமில் அவங்க உயிரோட இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான கார்ட்ஸை வந்து அவங்க கலெக்ட் பண்ணணும். ஒரு ஸ்டேஜையும் முடிச்சு அந்த கார்ட்ஸில் நம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ சீசன் 1 முழுக்க அவங்க அந்த கேமை விளையாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்பர்ஸ் இருக்கக்கூடிய கார்ட்ஸ் தான் கிடைக்கும். நம்ம இந்த சீட்டு கட்டில் விளையாடுவோம்ல அந்த கார்ட்ஸ், அதில் இருக்க நம்பர்ஸ் கார்ட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். அதுவே சீசன் 2ல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபேஸ் கார்ட்ஸ்க்கான கேம் நடக்கும். அதான் இந்த கிங்கு, குயினு, ஜாக்கு, ஸோ இந்த கார்ட்ஸுக்கான கேம் நடக்கும். இந்த மாதிரி அவங்க கார்ட்ஸில் இருக்க எல்லா கேமையுமே விளையாண்டு முடிச்சிட்டாங்க. சீசன் 2ஓட எண்டிங்கில் அவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்து கண்முழிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது யார் யாரெல்லாம் வின் பண்ணாங்களோ அவங்க மட்டும். பட் அப்போ தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. அந்த கேம் எல்லாமே இவங்க ஒரு கற்பனையில் விளையாண்டுருக்காங்க. பட் அந்த கேமில் யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அவங்க நிஜ வாழ்க்கையிலையும் இறந்து போயிட்டாங்க. இவங்க எல்லாருமே அந்த கேமில் ஃபஸ்ட்டு எப்படி போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வானத்திலேருந்து பயங்கர வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு விண்கல் விழுந்திருக்கு. ஸோ அந்த விண்கல் கீழே வந்து விழும்போது அங்கேருந்து சில பேர் எல்லாமே அடிபட்டிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்திருப்பாங்க. அவங்க தான் அந்த கேமுக்குள்ளே போயிட்டு அவ்வளோ பெரிய கேமையே விளையாண்டுருப்பாங்க வெறும் அந்த 3 நிமிஷத்தில். ஸோ ஏன்னா அது கற்பனையான உலகம் தானே. ஸோ எப்படியோ எல்லாமே முடிஞ்சிருச்சு, நல்லபடியாக இவங்க அந்த கேமை விட்டும் பாதி பேர் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா கடைசியாக தான் ஒரு ட்விஸ்ட்டு. என்னன்னா இவங்க எல்லா கார்ட்ஸ்க்கான கேமும் விளையாண்டுட்டாங்க. ஆனால் ஜோக்கர் கார்டுக்கான கேமை இவங்க இப்போ வரைக்கும் விளையாடவே இல்லை. அதனால அந்த கார்டுக்கான கேம் இதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டிலேயே நமக்கு அந்த சீசன் 2 முடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த சீசன் 3ல் இந்த பிளேயர்ஸ் எல்லாரும் மறுபடியும் அந்த கேமுக்குள்ளே போய் எப்படி மாற்றுறாங்க, அதுவும் இல்லாமல் அந்த விண்கல் விழுந்ததுனால தான் இதுக்கு முன்னாடி அவங்க அந்த கேமுக்குள்ளேயே போயிருப்பாங்க அப்படின்றப்போ மறுபடியும் இவங்க இந்த கேமுக்குள்ளே போகிறது எப்படி சாத்தியமாகும், கடைசியாக இப்போ இந்த கேமுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துச்சா இல்லையா, இதில் யார் யாரெல்லாம் உயிர் பொழைச்சாங்க, என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. வழக்கம் போல் எல்லா எபிசோடுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கும். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். அப்புறம் வீடியோட கமெண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அங்கே ஹைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் நீங்கள் பார்த்து கொடுத்தீங்கன்னா இன்னும் என்னோட சேனல் நல்லா க்ரோ ஆகும். ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து இந்த சீசன் 2ஓட எண்டிங்கில் நடந்த விஷயத்தை தான் அப்படியே நம்ம கொஞ்சம் காட்டுறாங்க. அதாவது இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த கேமை கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்பாங்கல்ல, அதில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க. இந்த கேமை இவங்க முடிச்சதுக்காக வெடிலாம் கூட வெடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய கேமில் இருந்து அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த கேம் விளையாண்டாங்களே இந்த பிளேஸில், இந்த இடத்துடைய பேர் வந்து பார்டர்லேண்டு. ஸோ நீங்கள் இந்த பார்டர்லேண்ட்லேயே ஒரு ஆளாக இருக்க விரும்புறீங்களா, இல்லைனா மறுபடியும் உங்களோட உலகத்துக்கே போக நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்புறம் இன்னும் மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே நாங்கள் இந்த இடத்த விட்டு போகணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுலேயே 2 முட்டா மூதேவிங்க இருக்கும். அதுங்க என்ன சொல்லுதுன்னா இல்லை நாங்கள் இந்த பார்டர்லேண்ட்லேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க. இதை மட்டும் நமக்கு காட்டிட்டு இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ண பல மாதத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒரு விசாரணை பண்ணுற இடத்துல உட்கார வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்டை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா, நீங்கள் ஏதாவது கற்பனை உலகத்துக்குள்ளே போனீங்களா, அங்கே உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சா அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு அந்த கேமை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த கேமில் நடந்த எந்த விஷயமும் ஞாபகமே இருந்திருக்காது. அவனும் நிறைய யோசிச்சு பார்க்குறான். பட் அவனுக்கு எதுவுமே ஞாபகம் வரல. இல்லை சார் எதுவுமே எனக்கு ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு இவனை விசாரிச்சுட்டு இருந்தா அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு பதிலாக ஏதோ ஒரு ப்ரொஃபஸர் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏய் நல்லா யோசிச்சு சொல்கிறா, அந்த கேமில் உனக்கு உயிர் போகிற மாதிரி எதுவுமே நடக்க கிடையாது, அதுவும் இல்லாமல் அங்கே ஏதாவது வெடிலாம் வெடிச்சிச்சா, அங்கே என்ன மாதிரியான கேம்லாம் விளையாண்ட அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும்போது ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இல்லை சார் எனக்கு சத்தியமாக எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸரும் இந்த ப்ரொஃபஸரை பார்த்து கொஞ்ச நேரம் கம்முனிரு, அதான் உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறான்ல, நீ மறுபடியும் அதை நோண்டி கேட்டு அவனுடைய இருக்கிற ஞாபகத்தையும் போக வச்சிடாத அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபஸரை அதுக்கு மேலே கேள்வி எதுவுமே கேட்க விடலை நம்ம ஹீரோ கிட்ட. ஸோ இவருடைய பேரை நம்ம ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ அவர் வெளியே வராரு. அப்போ தான் நமக்கே தெரிய வருது அவரால் நடக்க முடியாது போல, அதனால வீல் சேரில் தான் வராரு. அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோவும் அந்த விசாரணை ரூம்லேருந்து வெளியே வருவானா. உடனே அவங்ககிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நான் தான்ப்பா இப்போ வந்து உங்ககிட்ட சில கேள்விகள்லாம் கேட்டேன், உனக்கு அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்லாம் தோணுச்சுன்னா கொஞ்சம் கூட கூச்சப்படாத, நீ என்ன சொன்னாலும் சரி அதை கண்டிப்பாக நான் நம்புவேன். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வேற மாதிரி தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க, இதோ நம்ப முடியாத மாதிரி. அதனால உனக்கு அது மாதிரி ஞாபகம் வந்து நீ அப்படி ஆன்சர் பண்ணினாலும் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நம்புவேன். ஸோ அப்படி ஏதாவது ஒன்று ஞாபகம் வந்துச்சுன்னா மட்டும் மறக்காம வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகும்போது அங்கே கரெக்டாக நம்ம ஹீரோயினும் வரா. உடனே அந்த ப்ரொஃபஸர் கிட்ட நம்ம ஹீரோயினை அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவ தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் நமக்கே தெரிய வருது 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு போல. வணக்கம் சார் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் பேசிட்டு இருக்கும்போது உடனே அவங்க கிட்ட விசிட்டிங் கார்டெலாம் கொடுக்குறா. உங்கள் 2 பேருக்கு ஏதாவது
ஞாபகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிட்டே வெளியே நடந்து போகிறாங்க. அப்போ கூட அந்த ப்ரொஃபஸர் வீல் சேரில் உட்காந்த மாதிரியே நம்ம ஹீரோவை உத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் நம்மளை இந்த அளவுக்கு ஒரு மாதிரி மொர்ச்சின்னு பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு போகிறான். இப்போ அப்படியே அடுத்த சீனில் இந்த ப்ரொஃபஸருடைய ரூமை தான் காட்டுறாங்க. இவருடைய ரூம் முழுக்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான புக்ஸ் தான் இருக்குது. இந்த இறந்ததுக்கப்புறம் மனுஷங்களாம் எங்கே போகிறாங்க அப்படின்ற மாதிரியான சில அமானுஷ்யமான புக்கை மட்டும் தான் இவர் படிக்கிறாரு. இன்னும் சொல்ல போனோம்னா இவர் அந்த விஷயத்தை தான் ரிசர்ச்சும் பண்ணிட்டு இருக்காரு. அந்த விண்கல் வந்து இங்கே பூமியில் விழுந்தப்போ ஒரு சில பேர் அந்த நேரத்தில் அங்கே அடிபட்டு அந்த கேம்குள்ளெல்லாம் போயிட்டு வந்திருப்பாங்கல்ல அந்த ஒரு 3 நிமிஷத்தில். ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் இப்போ வந்து இவர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு போல. இவர் இது வரைக்கும் கேதர் பண்ண எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டாக அவர் வந்து அவருடைய கம்ப்யூட்டரில் பேசியே சேவ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அந்த விண்கல் பூமியில் விழுந்தப்போ நிறைய பேர் ஒரு 3 நிமிஷம் மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் பயங்கரமான ஏதோ கேம்குள்ளே போனதாக ஒரு சில பேர் சொல்கிறாங்க. பட் இன்னும் சில பேர் அதெல்லாம் எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இதில் எது உண்மைன்னு சொல்லி சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் இவர் கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சேவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு மெயில் வருது. ப்ரொஃபஸர், நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி தேடிட்டு இருக்கீங்களோ அதை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் சொல்லக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ப்ரொஃபஸரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறாரு. அதான் நேற்று மெயில் பண்ணாங்கல்ல அவங்கள பார்க்கறதுக்காக. அங்கே போய் பார்த்தா ஒரு லேடி தான் வராங்க. ப்ரொஃபஸர், நான் தான் உங்களுக்கு மெயில் பண்ணியிருந்தேன். நீங்கள் எந்த விஷயத்தை தேடிட்டு இருக்கீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். பட் அது இப்போவே என்னால் சொல்ல முடியாது. உங்களுக்கு இன்னொரு மெயில் வரும். அந்த மெயில் வரும்போது அவங்க சொல்கிற இடத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிய வரும். நீங்கள் தேடுற எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ப்ரொஃபஸர் அதுக்கு மேலே வேறு எதுவுமே பேசல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு வராரு. அதுவும் இல்லாமல் அவர் எப்பயுமே உட்காந்துட்டே இருக்கிறதுனால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ண மாட்டார் அப்படின்னு நினச்சா அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு, புல்லப்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அந்த ஒரு லேடி சொன்ன மாதிரியே இவருக்கு இன்னொரு மெயில் வர ஆரம்பிக்குது. அதை படித்து அதில் இருக்கக்கூடிய பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா அவர் போகிறாரு. அங்கே போய் பார்த்தா உண்மையே புரியல. அவரை மாதிரியே ஒரு 4-5 பேர் திருன்னு முடிச்சுட்டு அங்கே நிற்கிறாங்க. அதே மாதிரி அவங்க உட்காரத்துக்கு ஒரு சேரும் இருக்குது. ஸோ நம்ம ப்ரொஃபஸர் மாதிரியே தான் இவங்களும் ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல். இப்போ இவங்க எல்லாருமே இந்த சேரில் உட்கார சொல்கிறாங்க. நம்ம ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா அந்த வீல் சேர்லேருந்து எந்திரிக்க முடியாதுல்ல. பட் இருந்தாலும் அங்கே மேனேஜர் மாதிரி ஒருத்தருப்பான், அவன் வந்து கம்பல் பண்ணுறான். இல்லை சார், நீங்கள் இந்த சேரில் உட்காந்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ப்ரொஃபஸர் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தட்டு மாதிரி அந்த சேரில் உட்காந்துடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே ஒரு கேம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேம் ஆரம்பிக்கிறாங்க. இப்போது இந்த கேமுடைய ரூல்ஸை அந்த மேனேஜர் இவங்க எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா ஒரு பிளேயர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா 7 கார்ட்ஸ் கொடுக்கப்படும். ஸோ அப்படி 7 கார்டு கொடுத்ததுக்கப்புறம் நிறைய ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு ரவுண்ட்லையும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் கார்டு எடுக்கணும். ஸோ அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் கார்டு எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு கார்டு மட்டும் தான் எடுக்கணும். அப்படி கார்டு ஒருத்தர் கையிலேருந்து ஒருத்தர் கையில் மாறிக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது எப்படி பார்த்தாலும் அந்த கார்டு வந்து அவங்களுக்குள்ள நிறைய மிங்கிள் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ ஒருத்தர்கிட்ட 7 கார்டு இருக்குது அப்படின்னா அந்த பிளேயர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் கிட்ட இருந்து ஒரு கார்டு வாங்குறாரு அப்படின்னா இன்னொரு கார்டு அவர்கிட்ட இருந்து அவர் இன்னொரு பிளேயர் கிட்ட கொடுத்து தானே ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாருடைய கார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா மிங்கிள் ஆகிட்டே தான் இருக்கும். அப்படி மிங்கிள் ஆகும்போது யாருக்கிட்டையாவது ஒரே கார்டு 2 டைம் இல்லை 3 டைம் சேருது அப்படின்னா அவங்க வந்து அந்த கார்டை டேபிளில் தூக்கி போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிச்ச கார்டில் இன்னொரு கார்டை பக்கத்து பிளேயர்கிட்ட கொடுக்கணும். ஸோ இப்படியே இந்த கேம் இவங்க விளையாண்டுட்டே இருக்கும்போது யாருடைய கார்டு சீக்கிரமாக காலி ஆகுதோ, அதாவது யாரெல்லாம் ஒரே மாதிரி கார்டை மேட்ச் பண்ணி கீழே போட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய 7 கார்டில் இருந்து அவங்க 0 கார்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்க செத்து போயிடுவாங்க. இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. இவங்கள ஒருத்தங்க கிட்ட தான் ஜோக்கர் கார்டு இருக்கு. ஸோ அதை எந்த பிளேயர் வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து பக்கத்து பிளேயர் அந்த ஜோக்கர் கார்டை வாங்கிட்டாங்க அப்படின்னா இந்த ஜோக்கர் கார்டு போனதுக்கப்புறம் இவங்க செத்து போயிடுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா யார் சீக்கிரமாக 0 கார்டுக்கு வராங்களோ இல்லை யார் ஜோக்கர் கார்டை இழக்கிறாங்களோ அவங்க செத்து போயிடுவாங்க. ஸோ இப்போ இந்த கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங்கில் அப்படியே ஒருத்தராக பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்ஸை மிங்கிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கார்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்களை எடுக்க வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜோக்கர் கார்டு ஒரு பிளேயர் கிட்ட இருக்கும். அந்த கார்டை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க இன்னொரு பிளேயர் எடுத்துட்டான். ஸோ இப்போ அந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா அங்கேயே கரண்ட் ஷாக் அடிச்சு செத்து போயிடுறான். இப்போதான் இந்த கேமில் இருக்க சீரியஸ்னஸ் இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. இந்த சேரில் அவங்க பயங்கரமான எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து வச்சிருக்காங்க. யாரெல்லாம் கேம்லேருந்து எலிமினேட் ஆகுறாங்களோ அவங்களே இப்படி தான் சாகடிப்பாங்க போல. அப்போ அந்த டைமில் பயத்தில் ஒரு பொண்ணு சடனாக அந்த இடத்துலேருந்து எந்திரிக்கிறா. அவளும் ஷாக் அடிச்சு செத்து போயிடுறா. இந்த கேமில் நீங்கள் சாகக்கூடாதுன்னா ஒன்று வின் பண்ணணும் இல்லைன்னா சாகணும். இதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜர் சொல்கிறான். அதுக்கப்புறம் பயத்தோடய மிச்சிருக்க எல்லாருமே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் நம்ம ப்ரொஃபஸருக்கெல்லாம் ஜட்டி கிட்டிலாம் வேர்த்து போயிடுச்சு. இப்படியே நிறைய ரவுண்ட்ஸ் மாற்றி போயிட்டே இருக்குது. ஒரு பிளேயரும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளேயர் கிட்ட இருக்கக்கூடிய கார்டை மாற்றி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் அந்த ஜோக்கர் கார்டை இழக்கிறதுனால சாகுறாங்க. இன்னும் சில பேர்லாம் அந்த கார்ட்ஸ் ஒரே மாதிரி சேர்ந்து கீழே போட்டு அவங்களுடைய கார்ட்ஸை காலி பண்ணி அவங்க அப்படி சாகுறாங்க. இப்போ கடைசி ரவுண்டில் நம்ம ப்ரொஃபஸர் அப்புறம் முன்னாடி இன்னொரு பிளேயர் இருக்கான். இப்போ நம்ம ப்ரொஃபஸர் கிட்ட 2 கார்டு தான் இருக்கு. ஒன்று அந்த நம்பர் கார்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜோக்கர் கார்டு. இப்போ அந்த ஜோக்கர் கார்டை மட்டும் அந்த பிளேயர் எடுத்துட்டான் அப்படின்னா நம்ம ப்ரொஃபஸர் அப்படியே கிரில்லில் போட்ட கோழி மாதிரி கருகிடுவார். என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு வேர்வையில் குளிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காரு.
சடனாக அந்த ஆப்போனண்ட் பார்த்தீங்கன்னா ஜோக்கர் கார்டு இல்லாமல் நம்பர் கார்டு எடுத்துடுறான். ஸோ இப்போ நம்பர் கார்டு எதுவுமே அவர்கிட்ட இல்லை, ஜோக்கர் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனால இவர் தான் அந்த கேமுடைய வின்னர். ஏன்னா நம்பர் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே இழந்து ஜோக்கர் கார்டை மட்டும் வச்சிருந்தாலும் அவங்களும் வின்னர் தான் போல. ஸோ இப்படி ஒரு மரண விளையாட்டில் நம்ம வின் பண்ணதை நினச்சி அவர் நம்ப முடியாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட்லாம் ஆன் ஆகி ஆஃப் ஆகிட்டு இருக்கு. அப்போ மேனேஜர் மாதிரி அங்கே இருந்த ஒருத்தன் அவன் அப்படியே போயிட்டு இன்னொருத்தன் வந்து நிற்கிறான். ஸோ இவன் வேற யாரும் இல்லை, நம்ம சீசன் 2 எண்டிங்கில் இந்த பார்டர் லேண்டில் யாராவது இருக்கீங்களா இல்லை நிஜ உலகத்துக்கு போறீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கும்போது நாங்கள் பார்டர் லேண்ட்லேயே இருக்கோம் அப்படின்னு சொல்லி 2 பேர் ஆன்சர் பண்ணியிருப்பானுங்களா, 2 கெட்டவனுங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு கெட்டவன் தான் இவன். ஆனால் என்னடா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த சீசன் 3 எடுத்திருக்காங்கல்ல, அதனால தான் பையன் கொஞ்சம் வெயிட் ஏறி இருக்கான். மற்றபடி அவனே தான் இவன். சீசன் 2 எண்டிங்கில் பார்டர் லேண்ட்லேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணவன். இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவள் தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு கெட்ட கனவு வருது. மலையிலேருந்து அவளுடைய அப்பா பார்த்தீங்கன்னா குதிக்கிற மாதிரி. ஸோ அதை பார்த்த பயத்தில் டக்குன்னு தூக்கத்துலேருந்து கண் முழிக்கிறா. உடனே நம்ம ஹீரோவும் மறுபடியும் அந்த கெட்ட கனவா கொஞ்ச நாளாவது அதை நினைக்காம இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பயங்கரமான ஹைட்டான மலையில் ஏறி இருந்திருப்பாரு. அந்த மாதிரி ஹைட்டான மலையெல்லாம் ஏறணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்காது. அதுக்காக ஆக்சிஜன் தான் யூஸ் பண்ணிட்டு போவாங்க, சிலிண்டர்லாம் பின்னாடி வச்சுக்கிட்டு. பட் அவர் வந்து அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் போயிட்டு சாதனை பண்ணியிருப்பாரு. ஆனால் நிறைய மீடியாஸ் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய விதமான வதந்திகளை பரப்பி விட்டுருப்பாங்க. இவர் வந்து ஆக்சிஜன் டேங்க் வச்சு தான் அந்த மலையில் ஏறி இருந்திருப்பாரு, ஆனால் நம்ம கிட்ட அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணலன்னு சொல்லி கதை விட்றாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நியூஸ்லலாம் போட்டிருப்பாங்க, நியூஸ் பேப்பர்லலாம் கூட வந்திருக்கும். அதனால கோவத்தில் அவர் ஒரு நாள் வீட்டை விட்டு போயிருப்பாரு. அன்னைக்கு போனவரை இப்போ வரைக்கும் அவள் பார்க்கவே இல்லை. அதனால தான் அவள் அப்பாவை நினச்சி இந்த மாதிரி மோசமான கனவுகள்லாம் அவளுக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் இந்த பெரிய பெரிய பில்டிங்கில் நிறைய பெரிய ஸ்க்ரீன்லாம் இருக்கும்ல, அதில் ஒரு நியூஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னா ஒரு பார்க்கிங்கில் 7 பேர் மர்மமான முறையில் செத்து போய் கடந்திருக்காங்க, தற்கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கோணத்தில் போலீஸ்காரங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸில் பேசுகிறாங்க. ஸோ அந்த டெட் பாடிஸ்லாம் வேறு யாருமே கிடையாது. நேற்று நைட்டு நம்ம ப்ரொஃபஸர் ஒரு பார்க்கிங்கில் போய் கேமில் விளாண்டுருப்பார்ல, அப்போ நிறைய பேர் கரண்ட் ஷாக் அடிச்சு செத்து போயிருப்பாங்கல்ல, அந்த டெட் பாடிஸ் தான் அவங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பிளேயர்ஸ் அந்த கேமுக்குள்ளே போனாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா அந்த எரிக்கல் விழுந்தப்போ நடந்த ஒரு ஆக்சிடென்ட்னால தான் இவங்க எல்லாரும் அந்த கேமுக்குள்ளே போயிருந்திருப்பாங்க. பட் இப்போ இந்த ரியல் வேர்ல்டில் இருக்கும்போதே அந்த கேம் இங்கே நடக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அதனால தான் இவங்க எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த கேம் இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதே நமக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் பர்டிகுலராக நேற்று அவங்கள மட்டும் எதுக்காக சூஸ் பண்ணி அந்த கேமை நடத்துனாங்க அப்படின்றதும் நமக்கு புரியல. இப்போ அப்படியே அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கா, நிறைய கஸ்டமர்ஸை பிடிச்சிட்டு இருக்கா. இதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவையும் காட்டுறாங்க. அவனும் அதே மாதிரி தான் அவன் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கான். இவன் என்ன ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் மனதளவில் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்கல்ல, பைத்தியம் கிடையாது, பட் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக ஏதாவது ஒன்று நினச்சிட்டு புலம்பிட்டே இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாத்தையுமே இவன் தான் வந்து பேசி க்யூர் பண்ணுவான், ஒரு தெரபிஸ்ட் மாதிரி. இப்போ அவனுடைய கிளைண்ட்டாக ஒரு லேடி வராங்க. பார்த்தா அது வேற யாருமே கிடையாது. இதுக்கு முன்னாடி சீசன் 2ல நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்க கூடலாம் சேர்ந்து அந்த பார்டர் லேண்டில் கஷ்டமான கேம்ஸ் எல்லாத்தையுமே விளையாண்டுட்டு வெளியே வந்தவ வின் பண்ணி. ஸோ அவள் இப்போ மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கா போல, அதனால தான் கவுன்சிலிங்காக இங்கே வந்திருக்கா. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ அங்கே பார்க்கும்போது இவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இவளுக்கு அந்த கேமில் இருக்க எல்லாமே ஞாபகம் இருக்கு, அவளுக்கு எதுவுமே மறக்கல. அதனால நம்ம ஹீரோவை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி கேட்குறா, டேய் நீ என்னடா இங்கே பண்ணுற? சரி உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா இல்லையா? நம்ம அந்த கேம் விளையாண்டோம்ல, மரண விளையாட்டு மாதிரி, அந்த கேமில் தோத்தா நம்மளை கொலை பண்ணிடுவாங்கல்ல, ஞாபகம் இருக்கா இல்லையாடா? இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஹீரோவும் சொல்கிறான், எனக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி இவன் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவனுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே அப்படியே ஒரு ஹோட்டல் இருக்கிறத பார்க்குறா. என்ன யோசிச்சானே தெரியல, அவள் பாட்டுக்கு அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறா. அந்த டைமில் தான் அவள் ஒரு சில விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்குறா. சீசன் 1ல் இவங்க இந்த இடத்துக்குலாம் வந்து ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணியிருப்பாங்க, நிறைய பிளேஸ்லாம் இங்கே வந்து ஒரு மாதிரி குதிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அது எல்லாமே இப்போ அவளுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது, அதாவது அந்த கேமில் நடந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ இதை நினச்சி இவ ஒரு பக்கம் தலையில் அப்படியே கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. தலை வேற வலிக்கிற மாதிரி இருக்கு போல. இந்த நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, டே சத்தியமா உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையாடா? நான் இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்ட சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டாங்கடா. அதுக்காக தான் நான் இப்போ ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த கேமுக்குள்ளே போகிறதுக்காக நான் ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த மருந்தை மட்டும் நம்ம யூஸ் பண்ணோம்னா மறுபடியும் அந்த கேமுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடி எதோ சொல்லிட்டு இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இன்னொரு டாக்டர் வராங்க. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் இந்த பேஷண்ட்டை, நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேற அனுப்பி விட்டுறாங்க. பட் இருந்தாலும் இவ நம்மளை இப்படி குழப்பி விட்டுறாளே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடய பார்த்தீங்கன்னா அவன் வீட்டுக்கு போய் பார்க்குறான். அந்த இடத்துல அவனுடைய ஒய்ஃபை காணோம். எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. உடனே அவன் போயிட்டு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறான். இந்த மாதிரி என்னோட ஒய்ஃப் எப்பயுமே வேலைக்கு போனாங்கன்னா கரெக்டான நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க, ஆனால் இன்றைக்கி ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை, நீங்கள் என்னென்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் விசாரித்து பார்த்து கடைசியில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு போயிருப்பாள்ல, அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே இவங்க எடுத்து பார்க்குறாங்க. அதில் பயங்கரமான ஒரு ஷாக் என்னன்னா, நம்ம ப்ரொஃபஸர் இருக்கார்ல, அவர்கிட்ட என்னமோ அவள் பேசிக்கிட்டு அவர் கூடவே அங்கேருந்து அவள் போயிடுறா. இதை பார்த்த போலீஸ்காரங்க அரைகுறையாக எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உன்னுடைய ஒய்ஃப்க்கும் அவருக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம், மேபி அதனால அவங்க
நாங்கள் இங்கேருந்து போயிருக்கலாம், அவர் கூடயே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, சார் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவரை பற்றி எங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் கூடலாம் அவள் அவ்வளோ க்ளோஸ் எல்லாம் ஆயிருந்திருக்க மாட்டா. நீங்கள் வேற மாதிரி இந்த கேஸை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போதைக்கு நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்ச விஷயம், அந்த ப்ரொஃபஸர் கூட தான் ஹீரோயின் போயிருக்கா. அப்படின்னா நம்ம அவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் விசாரிக்கலாம். ஒருவேளை நம்ம ஒய்ஃப் அவன் கடத்திருந்தானா அப்படின்ற ஒரு டவுட்டில் இவன் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த ப்ரொஃபஸருடைய பிளேஸுக்கு போய் பார்க்குறான். ஸோ அங்கே அந்த ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா நிறைய அமானுஷமான புக்ஸு, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி வச்சிருப்பான்ல. செத்ததுக்கப்புறம் மனுஷங்களாம் எங்கே போகிறாங்க, அதுக்கப்புறம் அந்த பார்டர்லேண்ட் கேமுக்குள்ளே போயிட்டு வந்த ஒரு சில பேரையும் விசாரிச்சிருப்பான்ல, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அங்கே இருக்குது. அதெல்லாம் பார்த்து அவன் புரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மெமரி கார்டும் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய வீடியோவை ப்ளே பண்ணால் அதில் நம்ம ஹீரோயின் தான் வந்து பேசிகிட்டு இருக்கா. அவகிட்ட ஒரு சில கேள்விலாம் கேட்டு அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருக்கான் போல இந்த ப்ரொஃபஸர். அப்போ அதில் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, எனக்கு டெய்லியுமே நைட்டு ஒரு கனவு வந்துட்டு இருக்கு. என்னோட அப்பா மலையிலேருந்து கீழே குதிச்சு சாகிற மாதிரி. இதனால எனக்கு நைட்டு சரியாக தூக்கமே வராது. இந்த விஷயத்தை பற்றி இது வரைக்கும் நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொன்னதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண் கலங்கி அழுதுகிட்டு இருப்பா. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் லைட்டாக சோகமாயிடுறான். இப்படி ஒரு கனவு டெய்லியுமே அவள் பார்த்து நொந்துகிட்டு இருந்திருக்கா, ஆனால் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். அப்புறம் அவன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அப்படியே ஒரு டனல் வழியாக வரும்போது அவனுக்கு ரொம்ப சோகமாக இருக்கு. இப்போ ஹீரோயின் எங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் லைட்லாம் ஒரு மாதிரி மின்னி மின்னி எரிஞ்சிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் அவன் வந்துட்டான். அதான் அந்த கெட்டவன். இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொஃபஸர் கிட்ட கூட பார்டர் லேண்டுக்கு உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அவனே தான். இவனுடைய பேரை நம்ம பேண்டா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ இவன் நம்ம ஹீரோவுக்கு பக்கத்தில் வந்து, என்னடா உனக்கு என்ன ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், சரி உன்னுடைய ஒய்ஃப் இப்போ அந்த பார்டர் லேண்டுக்கு வந்துட்டா, நீயும் வருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய ஜோப்பில் ஒரு ஜோக்கர் கார்டை வச்சுட்டு அப்படியே அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறான். ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல, இவன் யாரு, எதுக்காக என்னோட ஒய்ஃப் ஏதோ பார்டர் லேண்டுக்கு போயிருக்கிறதா சொல்கிறான், அந்த பார்டர் லேண்ட் எங்கே இருக்கு, நான் எப்படி அங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பல சந்தேகத்தோட யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அவனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உன்னுடைய ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவனும் அடிச்சு பிடிச்சி போய் பார்க்குறான். பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொஃபஸரும் இருக்கான். ரெண்டு பேருமே கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. எப்படி போனாங்கன்னு தெரியல. அவங்க ஏதோ ஒரு மருந்து இன்டேக் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இப்போ கோமாலையும் இருக்காங்க. நாங்கள் அவங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கோம், வந்து பாருங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் போயிட்டு அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறான். பார்த்தா அவகிட்டயும் அந்த ஜோக்கர் கார்டு இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த ப்ரொஃபஸர் இருக்கான்ல, அவன்கிட்டயும் ஜோக்கர் கார்டு இருக்கு. என்னடா இது, இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஜோக்கர் கார்டு இருக்கு, அதே மாதிரி என்கிட்டயும் ஒருத்தன் வந்து ஜோக்கர் கார்டை கொடுத்துட்டு போறான். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் என்ன பார்க்க வந்த பொண்ணு, அவ இதுக்கு முன்னாடி நாங்கள் ஏதோ கேம்ல இருந்ததா சொன்னால, அவ அந்த கேம்ல போறதுக்கான மருந்தையும் கண்டுபிடிச்சதா சொன்னா. இந்த ஜோக்கர் கார்டை என்கிட்ட கொடுத்தவனும் உன் ஒய்ஃப் இப்போ பார்டர் லேண்டுக்கு வந்துட்டா அப்படின்ற மாதிரி சொன்னா. என்ன நடக்குதுங்க, ஒருவேளை என் ஒய்ஃப் அந்த பார்டர் லேண்ட் கேமுக்கு போயிருக்கா அப்படின்னா அது கண்டிப்பா சாதாரண கேமா இருக்காது, மரண விளையாட்டு அது. அதுல இருந்து அவளை காப்பாற்றணும் அப்படின்னா நானும் அந்த இடத்துக்கு போகணும், நான் எப்படி போறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த பொண்ணு, நான் அதுக்கான மருந்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், அந்த பார்டர் லேண்டுக்கு போறதுக்கான மருந்து அப்படின்னு சொல்லியிருப்பாள்ல. உடனே அந்த விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ உடனடியா அவளை போய் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஹே, நீ அன்னைக்கு அந்த பார்டர் லேண்ட் கேமுக்குள்ள போறதுக்காக ஏதோ மருந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னல, அதை உடனே இன்ஜெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு என்ன பைத்தியமாடா, நான் ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங்காக தான் அதை இப்போ கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், நீ அதை வச்சு எதுக்காக இப்போ அந்த பார்டர் லேண்ட்குள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிறேன், இங்க பாரு எதை பத்தியும் கேட்காத, தயவு செஞ்சு எனக்கு அந்த மருந்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டே இருக்கும்போது, சரி ஓகே நான் உனக்கு இந்த மருந்தை கொடுக்குறேன், ஆனால் நீ அந்த கேமை பற்றி எல்லா விஷயத்தையுமே மறந்துருக்க. ஸோ அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஒரு டைம் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த கேமில் போகும்போது ஒரு எரிக்கல் நம்ம நாட்டை வந்து தாக்குச்சு. ஸோ அந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே மூச்சு பேச்சு இல்லாமல் ஒரு 2-3 நிமிஷம் இருந்தோம். கிட்டத்தட்ட இதயம்லாம் ஸ்டாப் ஆகிட்டு நம்ம இறந்து போன நிலமையில இருந்திருக்கோம். அந்த நேரத்தில் தான் நம்ம அந்த கேமுக்குள்ளே போயிட்டு அந்த மாதிரி மரண விளையாட்டுலாம் விளையாண்டுருக்கோம். இப்போ நான் இந்த மருந்தை உனக்குள்ளே செலுத்தும் போதும் உன்னோட இதயம் நிற்கும். அந்த நேரத்தில் நீ அந்த பார்டர் லேண்ட் கேமுக்குள்ளே போயிடுவேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீ அந்த கேமுக்குள்ளே போயிட்டு உன் ஒய்ஃபையும் காப்பாற்றி அந்த கேமில் வின் பண்ணால் மட்டும்தான் நிஜ உலகத்துக்கு வருவேன். ஒருவேளை அந்த கேம் விளையாண்டுட்டு இருக்கும் போதே நீ செத்து போயிட்ட அப்படின்னா இந்த நிஜ உலகத்திலையும் செத்து போயிடுவேன். அதனால ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சுக்க, நீ போய் தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது உடனே பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு கால் வருது. ஹாஸ்பிட்டல்லேருந்து உன் ஒய்ஃப் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இப்போ ஹார்ட் பீட்டே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு நல்லா புரிஞ்சிச்சு. அப்படின்னா என் ஒய்ஃப் வந்து இப்போ அந்த கேமுக்குள்ளே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா இவன் வந்து, இங்கே பாரு, நான் இதை பற்றி யோசிக்க ரெடியாக இல்லை, என் ஒய்ஃபை காப்பாற்றணும், எனக்கு என்னாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு நீ எனக்கு அந்த ஊசியை போட்டு விடு அப்படின்னு சொல்லும்போது அவளும் அந்த மருந்தை எடுத்து ஹீரோக்கு இன்ஜெக்ட் பண்ணி விடுறா. அப்படியே நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறான், அந்த இடத்துல அவளுக்கு காணோம், அந்த இடமே வெறிச்சோடி போயிருக்கு. ஸோ உடனே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம இப்போ இந்த கேமுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்ட்டு. வெளியே வந்து பார்க்குறான், அங்கே ஆள் நடமாட்டமே இல்லை, ஏரியாவே வெறிச்சோடி போய் கிடக்குது, ஊருக்குள்ளே ஒருத்தன் இல்லை. அப்புறம் அப்படியே அவன் நடந்து போகும்போது பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. அப்படியே அந்த படிக்கட்டு மேலே ஏறி அவன் அந்த கோயிலுக்குள்ளே போகிறான். உள்ளே போனோடனே தானாலாம் கதவு சாத்திருச்சு. அப்போயே அவனுக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே நம்ம வந்து கேமுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல இவனை மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி இந்த கேமில் ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு போனவங்க தான், அதாவது வின் பண்ணவங்க, அவங்க தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்க இப்படிதான் இந்த கேமுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோ மாதிரி தான் ஏதோ ஒரு விதத்தில் வந்திருப்பாங்க. நிஜ உலகத்தில் நம்ம ஹீரோ மாதிரியே அவங்களுடைய இதயமும் நின்றுக்கலாம், அதனால தான் இந்த கேமுக்குள்ளே அவங்க வந்திருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த பார்டர் லேண்டில். அங்கே இருக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி குடுவையில் ஒரு கட்டை இருக்குது. ஸோ நீங்கள் அந்த குடுவையை நல்லா ஷேக் பண்ணி ஒரு கட்டையை எடுத்தீங்க அப்படின்னா அந்த கட்டையில் ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர் போட்டிருக்கக்கூடிய ஒரு ட்ராயர் ஓப்பன் ஆகும். அந்த ட்ராயருக்குள்ளே உங்களுக்கு ஒரு கேள்வியும் இருக்குது.
இருக்கு. அந்த கேள்வியை நீங்க ஓபன் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தெரிய வரும். அதுல நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா நீங்க பொழைச்சுப்பீங்க. ஆனா நீங்க தப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரியான ஆன்சர்ல இருந்து நீங்க எந்த அளவுக்கு தப்பான ஆன்சர் சொல்லிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை நெருப்பு அம்பை வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து யாருமே பெருசா எடுத்துக்கல. எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி இந்த கேமை விளையாண்டுருக்காங்க தான். ஆனா இவங்க யாருக்குமே இந்த கேமை பத்தி எதுவுமே ஞாபகம் இல்லை. அதனால தான் ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. நெருப்பு அம்பா என்னடா காமெடி பண்றீங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சிரிச்சு பேசினாலும் உள்ளுக்குள்ள எல்லாருக்குமே லைட்டா பயமா தான் இருக்கு. அதனால யாருமே அந்த குடுவை கிட்ட போகவே மாட்டாங்க. அப்போ ஒரே ஒருத்தன் லைட்டா போதையில இருக்க மாதிரி இருக்கான். அவன் பாத்தீங்கன்னா டேய் என்னடா எல்லாரும் பயந்துட்டு இருக்கீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் ஃபர்ஸ்ட் ஆளா அந்த குடுவையை ஒரு மாதிரி ஷேக் பண்றான். அப்போ அவனுக்கு ஒரு சீட்டும் கிடைக்குது. அவன்கிட்ட எந்தவித கேள்வியும் அந்த சீட்ல கேட்கல. அதுக்கு பதிலா நீங்க வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திசையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் அவன் அந்த திசையை பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நோட் பண்ணாம ஏய் என்னடா இது நான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இவ்வளவுதானா இதெல்லாம் நீங்க என்னடா பயந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ரெண்டாவதா ஒரு பொண்ணும் வராங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த குடுவையில இருந்து ஒரு நம்பர் கிடைக்குது. அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி முன்னாடி இருந்து ஒரு டிராயரும் ஓப்பன் ஆகுது. ஸோ அதுல என்ன கேள்வி இருக்கு அப்படின்றத அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மேற்கு திசை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அவங்க கிட்ட ஒரு கணக்கையே கேட்டிருக்காங்க. ஆனா அந்த கணக்குல என்னன்னே ஒண்ணுமே புரியல. பெருக்கல்ல இருந்து வகுத்துல இருந்து கழுத்தல்ல இருந்து எல்லாத்தையுமே போட்டு வச்சிருக்காங்க. என்கிட்ட எல்லாம் சடனா ஒண்ணு எவ்வளோன்னு கேட்டாலே நான் கால்குலேட்டர் தான் எடுத்து போட்டு பார்ப்பேன். இதுல இந்த மாதிரிலாம் போட்டு கேட்கவும் அவளுக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு மேற்கு திசை ஆகாதுன்னு போட்டிருக்காங்க அது புரியுது. ஆனா இது என்ன கணக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு ஆன்சர் பண்றாங்க. இந்த மாதிரி 15ன்னு சொல்றாங்க, 18ன்னு சொல்றாங்க, 20ன்னு சொல்றாங்க. இதுல என்ன ஆன்சர் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு யோசிச்சுட்டே இருக்கும்போது டைமர் வேற சொல்லிட்டே இருக்காங்க. இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. நீங்க அதுக்குள்ள ஆன்சர் சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு உடனே அந்த பொண்ணு அவசரத்துல 15 அப்படின்னு சொல்லிடுறா. நீங்க தப்பா சொல்லிட்டீங்க. சரியான ஆன்சர் 18. சோ நீங்க சொன்ன தப்பான ஆன்சரையும் சரியான ஆன்சரையும் கம்பேர் பண்ணி பார்த்தா 3 பாயிண்ட் டிஃபரெண்ட் வருது. ஏன்னா சரியான ஆன்சர் 18, நீங்க 15 தான் சொல்லியிருக்கீங்க. சோ 3 பாயிண்ட் நீங்க கம்மியா சொன்னதுனால இப்போ மேற்கு திசையில இருந்து 3 நெருப்பம்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஒரு மாதிரி தமாஷா தான் எடுத்துட்டு இருக்காங்க. எது நெருப்பம்பா யாரை ஏமாத்த பாக்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணோட கழுத்துல வந்து சடார்னு சொருவுது. அப்புறம் மிச்சம் 2 அம்பு அங்க இருக்க இன்னொரு பிளேயர் மேல வந்து குத்துது. அப்படியே அவங்க 2 பேரும் அங்க சாகும்போது இப்பதான் இந்த கேம்ல இருக்கக்கூடிய சீரியஸ்னஸே இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்படியே மரண பீதியில எல்லாருமே ஒருத்தர் பார்த்துட்டு ஷாக்கிங்ல இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.